ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விவேகானந்தன். இப்போ இந்த வீடியோவில் இப்போ ப்ளே ஆகிற வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோன்னா கைன்மாஸ்டர். இதோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், அதாவது கைன்மாஸ்டர் ப்ரோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரேஷியோ கேட்குது. நான் 9:16 கொடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன். கொடுத்ததுக்கப்புறம் மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் அதாவது இப்போ இதில் நீங்கள் பார்க்குற வால்பேப்பரோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 50 வால்பேப்பர்னு இருக்கும், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதிலேருந்து ஒன்று டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறனால நான் 10 செகண்டுக்கு வச்சுக்கிறேன். 10 செகண்டுக்கு வச்சதுக்கப்புறம் ஆடியோ ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பாட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிங்களா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட் அவுட்லைட் கேஜெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு இங்கே இல்லைன்னா கடைசியில் கெட் மோர்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கைன்மாஸ்டர் அசட் ஸ்டோருக்குள்ளே போகும். அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைன் எதோட முடியுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதாவது கட் பண்ணிடுங்க. அடுத்த லைன் ப்ளே பண்ணுங்கள். அடுத்த லைன் எங்கே முடியுதோ நிறுத்தி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி கிளிக் கிராஃபிக்ஸ்குள்ளே போய் அதில் ஸ்டைல் நிறையா இருக்கும். அதில் ஏதோ ஒரு ஸ்டைல் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ணுறீங்கன்னா அவங்கள சாங் கூகுள் க்ரோமில் டைப் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டைல் சூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதில் டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 இருக்கும். டெக்ஸ்ட் 1 ஃபஸ்ட் லைனையும் டெக்ஸ்ட் 2 செகண்ட் லைனையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மற்றதை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏன்னு இருக்கும், அதை கொடுத்து ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றி ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட் கலர்ன்னு இருக்கும், அது உங்களுக்கு வேணுங்கிற கலர் மாற்றிக்கலாம். திருப்பி ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் அடுத்த லைன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு இதே மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று சூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஸ்டைல் சூஸ் பண்ணி அதுலேயும் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏதாவது ஃபஸ்ட்டு லைனு, ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் செகண்ட் லைன் டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாம் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி 4 இதுக்கு மாற்றினதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட். இப்போ 4வது இதுக்கு ஃபாண்ட்டு வச்சிட்ருக்கேன் டெக்ஸ்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு ஃபாண்ட்டு ஸ்டைல் எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு கலர் உங்களுக்கு ரெட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
அதாவது செகண்டுக்கு வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.